நாமக்கல்லிலே நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றிய காலம். அப்பொழுது ஒரு பெண் என்னிடத்திலே வந்தார். அந்த பெண்மணி அவர் வந்து, ஐயா ஐயா எனக்கு உதவி செய்யுங்கள் ஐயா, நான் பசியோடு பட்டினியோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உடனடியாக அன்றைக்கு 500 ரூபாய், இன்றைக்கு 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்குகிறோம், அன்றைக்கு 500 ரூபாய் கொடுங்கள், ஏற்பாடு செய்யுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவராகிய நான் அந்த வட்டாட்சியருக்கு அறிவுறுத்தினேன். உடனே, ஐயா வேண்டாம், 500 ரூபாய் எனக்கு வேண்டாம், என்னுடைய தகுதியை கருதி நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றார். உனக்கு என்ன தகுதி என்று நான் யோசித்துக் கொண்டேன். தகுதியை கருதி என்றால் அவருடைய பெயர் உமா. எனவே அவர் சொன்னார், அந்த காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மோகனூர் ஊராட்சி ஒன்றியம் என்று இருக்கிறது, அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காவிரி கரையோர கிராமம் அவருடைய கிராமம். எனவே என்ன உமா, என்ன தகுதி என்று சொல்லுகிறாயே, எப்படி என்று நான் கேட்டேன். ஒன்றுமில்லை ஐயா, எனக்கு என்னுடைய அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நான் மிகுந்த வறுமையில் இருக்கிறேன், கவனிப்பதற்கு யாருமே இல்லை, எனவே என்னுடைய தகுதியை கருதி என்று மீண்டும் சொன்னார். என்ன தகுதி என்று கேட்டேன். ஒன்றுமில்லை ஐயா, என்னுடைய அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, தர்மலிங்க பிள்ளை அவருடைய பெயர். எனவே நாங்கள் அப்பொழுதெல்லாம் 5 ஏக்கர் 6 ஏக்கர் நிலம் வைத்திருந்தோம். ஆனால் என்னுடைய தந்தையார் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு ஒவ்வொன்றாக இழந்து இன்றைக்கு எமக்கு எதுவுமே இல்லை, வறுமையிலே வாடுகிறேன். எனவே சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகளாகிய எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். உங்களுடைய அம்மா இருக்கிறாரா? இல்லை. எனவே நான் இந்த உமாவினுடைய மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக வட்டாட்சியருக்கு நான் அறிவுறுத்தினேன். உமா ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகள், அவர் வறுமையோடு இருப்பது, பசி பட்டினியோடு இருப்பது ஒரு தேசத்திற்கே அவமானம். எனவே உடனடியாக அவருக்கு ஓய்வூதியத்திற்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று சொன்னேன். வட்டாட்சியர் கொஞ்ச நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லி வந்தவர், ஐயா இந்த உமாவுக்கு நாம் ஓய்வூதியம் கொடுக்க முடியாது என்று சொன்னார். எதற்கு என்று சொன்ன, எப்பொழுதுமே நீங்கள் நெகட்டிவாகத்தானே பதில் சொல்வீர்கள், எதற்காக சொல்லுகிறீர்கள் என்று கோபத்தோடு கேட்டேன். இல்லை ஐயா, ஒரு தியாகி இருக்கிறார் என்றால் தியாகிக்கு ஓய்வூதியம் கொடுக்கலாம், அதற்கு பிறகு அவருடைய மனைவிக்கு கொடுக்கலாம், அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் மகள் இருந்தால் 25 வயது திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர் 25 வயது வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் இவருக்கோ 45 வயது, எனவே கொடுக்க முடியாது என்று சொன்னார். அப்படியா? எனக்கு கோபமாக வந்தது. ஒரு தியாகிக்கு ஓய்வூதியம் கொடுப்பதற்கு சட்டத்தை சுட்டி காட்டுகிறீர்களே, உங்களுக்கு ஈர மனது இல்லையா? எதற்கெல்லாம் சட்டத்தை சுட்டி காட்டுவீர்கள்? எனவே கோபத்தோடு சொன்னேன், இதற்கெல்லாம் தியாகிக்கு உதவுவதற்கு சட்டத்தையும் விதிகளையும் சொல்லுகிறீர்களே, நான் கேட்கிறேன், லஞ்சம் வாங்குவதற்கு சட்டம் எந்த சட்டம் ஐயா அனுமதிக்கிறது என்று கேட்டேன். ஊரெல்லாம் லஞ்சம் வாங்குகிறார்கள், எந்த சட்டம் அனுமதிக்கிறது உங்களுக்கு என்று கேட்டேன். அவர் தலையை சொரிந்தார். சட்டத்தை நாம் தான் உருவாக்குகிறோம். ஒரு தியாகியினுடைய மகளுக்கு, வறுமையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தியாகியினுடைய மகளுக்கு சட்டம் உதவுவல் என்று சொன்னால் சட்டத்தை நாம் மாற்றுவோம். உடனடியாக தலைமைச் செயலகத்துக்கு பரிந்துரையை அனுப்புங்கள் என்று சொன்னேன். பரிந்துரை அனுப்பப்பட்டது. அங்கிருந்து கேள்விகளை கேட்க தொடங்கினார்கள். இவருக்கு கிடையாது என்று சொன்னார்கள். நான் தொடர்ந்து 4 முறை 5 முறை எழுதி இந்த தியாகியினுடைய மகளுக்கு கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன் என்று எழுதி இறுதியாக விதிவிலக்காக ஒரு உத்தரவை பெற்றேன். 5000 ரூபாய் அன்றைக்கு கொடுப்பென்ற அளவிற்கு ஒரு உத்தரவை பெற்றேன். இன்றைக்கு உமா 10,000 ரூபாய்க்கு மேலாக அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு ஏழை தியாகியினுடைய பிள்ளைக்கு நான் கலெக்டராக செய்த மிகச்சிறந்த பணியாக இதை கருதுகிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு அந்த உமா எப்போ பார்த்தாலும் ஒரு 11 மணிக்கு எனக்கு அடிப்பார். அண்ணே உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு அப்படிம்பாங்க. அப்படியே அண்ணே உங்களை பார்க்கணும் போல, வருகின்ற பொழுது ஐயா எனக்கு உதவுங்கள் என்று சொன்னார். நான் ஓய்வூதியத்திற்கு உத்தரவு போட்டதற்கு பிறகு ஐயாவாகிய கலெக்டர் அண்ணனாக மாறிவிட்டேன். எனவே அன்பிற்குரியவர்களே, கலெக்டர் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அது நம்முடைய ஏழை மக்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அதிகாரம். எனவே எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை யாரிடத்திலிருந்து பெற்றோமோ அவர்களுடைய மேன்மைக்கும் மேம்பாட்டுக்குமே பயன்படுத்துவது என்பதுதான் என்னுடைய லட்சியம். எனவே கலெக்டராகிய நாம் நம்மை ஐயாவென்று அவர்கள் கூப்பிடுகிற பொழுது நாம் அன்பு செலுத்திவிட்டால் நாமும் அண்ணனாக உறவாக மாறிவிடுவோம் என்பதுதான் உண்மை. எனவே இந்த அதிகார தோரணை எல்லாம் விட்டுவிட்டு எம்முடைய மண்ணை, எம்முடைய மக்களை, எம்முடைய மண்ணினுடைய மரபை
நேசிக்கக்கூடியவர்களாக அதிகாரிகள் மாற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அண்ணே இப்ப விட்டா கூட நான் ஒரு மணி நேரத்தில் அவர் பேசுவார். அண்ணே உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு சொல்லுகிறேன், பார்க்கணும் என்று சொல்லுகின்ற உமாவிற்கு 2 கண்களுமே கண்ணொளி இல்லாதவர் என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, கண் தெரியாத பெண்மணிதான் உமா. உதவி செய்யும் எண்ணம் மனதிலிருந்து வந்தால் அங்கு முடியாது என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோ பதிவு. நாம் நம்முடைய பணியில் நேர்மையுடனும் மனசாட்சியுடனும் செய்யும் போது அதற்கான பலனை நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் அடைவார்கள். இந்த வீடியோ பதிவில் பதிவிட்டது போல் நாமும் நம்மளால் முடிந்த உதவியை பலருக்கும் செய்யும்படியாக முயற்சி செய்வோம். உங்களுடைய விலையேறப்பெற்ற கருத்துக்களை இதன் மூலம் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். வீடியோ லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.